தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலேயே அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் இதுக்கு காரணம் அந்த வெறும் எண்ணு எண்ணு தான். வேறு எந்த விதமான விஷயங்களும் நமக்கு இதுலேருந்து பிடிபடுறதில்ல. இந்த எண்களை நம்ம இது பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்லுங்கள். ஒரு அட்டைன் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு மாறும்போது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது கால்குலேஷன்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகும். ஆனால் நியூமராலஜியில் அப்படி கிடையாது. நேரடியாக வந்துடும், விடையே உங்களுக்கு நேரடியாக வந்துடும். 9னா 9 தான். வேறு எந்த விதமான கன்ஃபியூஷனும் நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும், தேவையில்லை, வராது இதில். ஸோ 9னாலே நேராக மார்ஸ் பிளானட்னு வந்துடும். மார்ஸ் பிளானட் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் இதில் லைனாக வந்துடும். ஓகே. ஸோ இந்த காவல்துறையினருக்கும் இதில் ஆபத்து இங்கே இருக்குது. காவல்துறையினருக்கும் நிறைய ஆபத்து நிறையா இருக்குது. தீயணைப்பு துறையினருக்கு ஆபத்து இருக்குது. அவங்களுக்கு வேலையும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. மருத்துவத்துறையினருக்கும் ஆபத்து இது. இராணுவத்துறை போர் வரும்னு சொல்லி போர் நடக்கிறது. ஒரு 2 வருஷம் போரும் நடந்தது. அந்த சித்திரை மாதம் சூரியன் வந்து உச்சத்தில், மேஷத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுல சித்திரையிலேயே அந்த போரும் ஆரம்பிச்சது. சித்திரைக்குள்ளேயே அந்த போரும் முடிஞ்சது.